கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நீர் செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்கிறேன். கருத்தோடு சொல்லலாம். நீர் செய்த நன்மைகள், நீர் செய்த நன்மைகளை கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் என் ஆசியாலே நான் என் தாயின் கருவிலே நான் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் நன்றி நன்றி பலி செலுத்தியே. நன்றி பலி செலுத்தியே. பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நான் உம்மை விட்டு தூரம் சென்று நன்றி நன்றி பலி செலுத்தியே. நாதனே சுமையே பாடுவே. ஜீவன் தந்தவரை பாடுவே. நான் திக்கற்று துணையின்றி நான் துக்கத்தால் மனநொந்து நான் திக்கற்று நான் துக்கத்தால் மனநொந்து தேடி வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே. நாதனே சுவையே பாடுவே. கோடி நன்றி ஜீவன் தந்தவரை பாடுவே. நீர் செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்கிறேன். நீ செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்கிறேன். என் தாயின் கருவிலே நான் என் ஆசியாலே நான் நன்றி நன்றி பலி செலுத்தியே. கோடி நன்றி பலி செலுத்தியே. கரங்களை தட்டி
நீ நல்லவர் என்பதில் சந்தேகமில்லை, பெரியவர் என்பதில் மாற்றமையில், உயர்ந்தவர் என்பதிலும் மாற்றமில்லை. நீ நல்லவர் என்பதில் சந்தேகமில்லை, பெரியவர் என்பதில் மாற்றமே இல்லை. கல்லறை திறந்ததும் உண்மைதான், உயிரோடு எழுந்தது உண்மைதான், பரலோகம் சென்றதும் உண்மைதான், மீண்டும் வருவது உண்மைதான். உண்மைதானே, உண்மைதானே, உண்மைதானே. எனக்காக சிலுவையில் மரித்ததும் உண்மை, காலாலை சாத்தானை மிதித்ததும் உண்மை, இரத்தத்தால் என்னை மீட்டது உண்மை, ரட்சிப்பை எனக்கு கொடுத்தது உண்மை. எனக்காக சிலுவையில் மரித்ததும் உண்மை, காலாலை சாத்தானை மிதித்ததும் உண்மை, இரத்தத்தால் என்னை மீட்டது உண்மை, ரட்சிப்பை எனக்கு கொடுத்தது உண்மை. உண்மைதானே, 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 உண்மைதானே. நீ நல்லவர் என்பதில் சந்தேகமில்லை, பெரியவர் என்பதில் மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதிலும் மாற்றமில்லை. நீ நல்லவர் என்பதில் சந்தேகமில்லை, பெரியவர் என்பதில் மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதிலும் மாற்றமில்லை. கல்லறை திறந்ததும் உண்மைதான், உயிரோடு எழுந்தது உண்மைதான், பரலோகம் சென்றது உண்மைதான், மீண்டும் வருவது உண்மைதான். உண்மைதானே, 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 உண்மைதானே. நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீரெல்லாம் உலகில், யாருண்டு எனக்கு. நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீரெல்லாம் உலகில் யாருண்டு எனக்கு. ஆசை வேறு உம்மை அல்ல, யாரும் இல்லை எனக்கு, ஆதரவு யாரும் இல்லை எனக்கு. ஆசை வேறு, யாரும் இல்லை எனக்கு, ஆதரவு உம்மையன்றி யாரும் இல்லை எனக்கு. ஆனந்தம் உம்மை அன்றி, ஒன்றும் இல்லை எனக்கு, எண்ணங்களில் உம்மையன்றி யாரும் இல்லை எனக்கு. ஆனந்தம் உம்மையன்றி ஒன்றும் இல்லை எனக்கு, எண்ணங்களில் உம்மையன்றி யாரும் இல்லை எனக்கு. நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீரெல்லாம் உலகில் யாருண்டு எனக்கு. ஹல்லேலூயா. நல்ல அப்பாவை கரங்களை தட்டி. ஒரு நாள் நான் ரோட்டில் புலம்பிகிட்டே போகிறேன், ஆண்டவரே உம்மை விட்டால் எனக்கு யார் இருக்கா? எனக்கு வேறு யாரும் கிடையாது. பெரிய குடும்பம், திருநெல்வேலியில் குடும்பம் பெரிய குடும்பம்னு சொல்லிக்குவாங்க. ஒய்ஃபுக்கு அடிக்கடி டென்ஷன் வந்தால் பீத்தல் பண்ணுங்கண்ணா குடும்பம் அப்படிம்பாங்க. நான் சொல்லலை, மற்றவங்க பேசிக்குவேன். ஆனால் அநேக நேரம் என்ன தான் எவன் தான் இருந்தாலும் ஒரு அனாதையை போல் அவர்கிட்ட சொல்லிகிட்டே போகிறேன், ஆண்டவரே அனாதையை போல் இருக்கனே, எனக்கு யார் இருக்கா உம்மை விட்டா? அனாதையை போல் இருக்கனே, என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறேன். திடீர்னு அவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார், ஆண்டவரே நீங்கள் இல்லாட்டா நான் அனாதை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் சொல்கிறாரு, டேய் நீ இல்லாட்டா நானும் அனாதைடா. கராங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா உங்களை விட்டால் அவருக்கு ஆள் கிடையாது தெரியுமா? பக்கத்தில் சொல்லணும், உங்களை விட்டால் ஆண்டவருக்கே ஆள் கிடையாது. நீங்கள் இல்லாட்டி அவர் அனாதை. ஏதோ நான் தான் அனாதை அப்படி சொல்லாதே. ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், டே நீ இல்லாட்டா நான் அனாதைடா.
காரணம் உங்களுக்காக எனக்காக அவர் அன்பை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், ரோமர் 8:32, அவரையே ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நேற்று ஒரு மெசேஜ் கேட்டிருந்தேன். திருநெல்வேலி பக்கம் இதே ஒரு டயலாக்கை ஒரு ஊழியக்கார், அந்த ஊழியக்காரரு யாருக்காவது ஜெபம் பண்ண போனால், ஆண்டவரே இந்த சகோதரிக்கு இந்த தலைவலி கழுத்து வலியெல்லாம் நீங்கட்டும், இல்லாட்டி என் ஜீவனை எடுத்துக்கிடும், அப்படி தான் சொல்லுவார். ஒருத்தர் கேட்டார் பக்கத்தில் உள்ளவர், ஜீவனை எடுத்துக்கிடுன்னு சொல்லுதேற, ஆண்டவர் ஜீவனை எடுத்துட்டா என்ன நடக்கும்? எனக்கு தெரியும் அவர்லாம் செய்ய மாட்டார் அப்படி, எனக்கு தெரியும் அவர் அப்படிலாம் செய்ய மாட்டார். ரொம்ப ஆண்டவரோட ரொம்ப மனம் விட்டு பேசுகிறார். ஆண்டவர்கிட்ட பேசிட்டார், பேசல அனாத பயில அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அவர் சொல்கிறார், அனாத பயில பேசாது. அனாத பயில, ஓ நான் இல்லாட்ட நீர் அனாதை தெரியுங்களா? அது உண்மைதான். சரி நமக்குள்ளே சண்டை வேண்டாம். அப்படி தான் இந்த சிநேகிதனுங்கும்போது, தோழர் அவர்களே அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க மாதிரி அப்படியே பழகணும். நம்முடைய தோழர் திரு ஜெயகாந்தன் அவர்கள் அப்படிலாம் ஃப்ரெண்டுன்னா எப்படி? ஃப்ரெண்டுன்னா தோளில் கை போடுது. பஸ்ஸில் அவன் மேலே என்ன செய்கிறது? சாயிறது. எல்லாம் பார்த்து நிறைய வாயில் எதுவும் வடிஞ்சிடாம அப்படிம்பாங்க. மனசில் பட்டதை பேசலாம். பக்கத்தில் சொல்லுங்களேன், ஆண்டவர் அப்பா வெரி குட் ஃப்ரெண்ட், மனசில் பட்டதை அவர்கிட்ட பேசலாம். அல்லேலூயா. இவ்வளவு தாவீது சொல்கிறேன், இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறே ஜாதி எது? அல்லேலூயா. நீங்கள் ரொம்ப நொறுங்கி போயிருக்க நேரம் அவர் உங்கள் கூடயே இருப்பார். பேடு டைம் எல்லாம் சொல்லுங்களேன், பேடு டைம் டேடு கூட இருப்பார். பக்கத்தில் சொல்லுங்களேன், பேடு டைம் டேடு கூட இருப்பார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், கர்த்தர் பேடு டைமில் கூட. கரங்களை தான். அல்லேலூயா. ஏசாயா 57, யார் இது ஏன் போட்ட? இது ஏசாயா 57 நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ள ஒரு இடத்துல, இது நம்மளுடைய ரேமா, சர்ச்சைக்குள்ள ரேமாவே இதுதான். ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட். எல்லாம் சொல்லுங்களேன், சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்பதை we know all things work together for good. எல்லா இழப்புகள், எல்லா தீமைகளும், எல்லா நிந்தைகள், அவமானங்கள். ஏசாயா 57 தான் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ள ஒரு இடத்துல வாசம் பண்ணுகிறேன். எத்தனை கரெக்ட்? எத்தனை வசனம்? 57:15. 57:15. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்கள் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் நல்ல கரங்களை தான். இந்த ஹோட்டல் தாஜ் ஹோட்டல் பாம்பேயில் இந்த தீவிரவாதி அட்டாக்கில் தீப்பிடிச்சிச்சு. அதில் ஹோட்டல் தாஜ், அங்கே பார்த்தா ஒரு ரூம் வாடகை ஒரு நாளைக்கு 15 லட்சம். நம்ம 15 லட்சத்தில் வீட்டையும் கட்டி கல்யாணத்தையும் முடித்து எல்லாம் பண்ணிடுவோம். என் பிள்ளைக்கு என்ன குறை வச்சேன்? பீரோலு, கட்டில், மெத்தை, என்னது தலையணை, இட்லி குப்புரை எல்லாம் நான் கொடுத்தேன். அப்படி அங்கே ஒரு நாள் வாடகை 15. ஆண்டவர் அந்த 15 லட்ச ரூபா ரூமில் தங்குவாரா?
நொறுங்கி போன உங்கள் இருதயத்தில் தங்குவாரான்னா நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலே வாசம் பண்ணுகிற ஹல்லேலூயா ஒரு நல்ல அப்பா. இந்த வருஷம் முழுவதும் அவர்கிட்ட சொல்லி கொடுங்க, மனு எவ்வளோ நாளும் கொடுங்க. இப்போ முதலமைச்சர் அவர்கள் கடந்த வாரத்தில் காணொளி மூலமாக குறைதீர் கம்ப்யூட்டரில் இதிலெல்லாம் கோரிக்கைகளை வாங்குகிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் கூப்பிடும் முன்னமே இதோ இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அப்பா இருக்கிறார். கரங்களா அல்லேலூயா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் இருக்கிறேன் என்பேன். இருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இருக்கிறவராக. மோசே காலத்தில் இருந்தேன்ப்பா ராஜா, ஆபிரகாம் காலத்தில் நான் இருந்தேன், பவுல் காலத்தில் கூட இருந்தேன், இப்போ டிஜிஎஸ் தினகரன் காலத்தில் இருந்தேன், உன் காலத்துலேயும் நான் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகலை, உன்னை கைவிட. அவர் கூட இருக்கிறார், அழகாக நடத்துவார், அற்புதமாக பதில் தருவார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி கற்றுக்கொள்ள செய்கிறீர். அது என்ன? ஆவியானவரே கற்று தந்து நடத்துகிறீர். ஒரே ஒரு கவியை பாடி ஆண்டுடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்ல போகிறோம். தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, 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 தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, என்றென்றைக்கும் எங்களுடன் எப்போதும் கூட இருக்கின்றீர். எப்போதும் கூட இருக்கின்றீர். சத்திய ஆவியானவரே, சாட்சியாய் வாழ செய்பவரே, சத்திய ஆவியானவரே, சாட்சியாய் வாழ செய்பவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, கற்று தந்து நடத்துகிறீர். ஆவியானவரே, தூய ஆவி. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உமது பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த 31ஆம் தேதி வரைக்கும் வருஷத்து கடைசி நாளில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நடத்தினீர், எங்களை உடுத்து வீத்தீர், எங்களை போஷித்தீர். கர்த்தாவே, எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை ஏற்று நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். இந்த ஜீவனை குறித்து உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். லைஃப்,
நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சொல்லுங்களேன். தேவ ரகம். சத்தமாக சொல்லுங்க. தேவ ரகம். அரிசியில் இருக்குது. ரேஷன் அரிசி இருக்குது, IR20 20 இருக்குது, பொன்னி இருக்குது, சீரக சம்பா இருக்குது, பாசுமதி இருக்குது, சிகப்பு அரிசி இருக்குது, கருப்பு கவுன் அரிசி. சிஎம் வீட்டிலலாம் அந்த மருமக உதயநிதி ஒய்ஃப் அன்றைக்கி ஏதோ நெட்டில் பார்க்கும்போது நாங்கள் கருப்பு கவுன் அரிசிலாம் சாப்பிட்றோம், கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்படிங்க. பக்கத்தில் சொல்லுங்க, சரீரம் ரொம்ப முக்கியமான. சொல்லுங்கள், தேவனுடைய ஆலயம். சகோதரிகள், உங்கள் ஹெல்த்தை நீங்கள் தான் பார்த்துக்கிடணும். வீட்டுக்கார் கோவத்தில் பட்னியாக கிடக்கிறது தப்பு. வீட்டுக்கார் மேலே உள்ள கோவத்தில் ஒரு சிஸ்டர் டெய்லி 4 எக் பப்ஸ் சாப்பிட்டு 30 கிலோ கூடிடுச்சு. டிப்ரெஷன். அப்போ ரொம்ப சாப்பிட்றதும் நல்லது கிடையாது, கொலைப்பட்டினியாக கிடக்கிறதும் நல்லது கிடையாது. தேவையான நேரத்தில் தேவையான உணவை உண்கிற தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அதிகாலமே பைபிளில் போட்டிருக்கு, புரோட்டா திங்கிறவன் தேசம் உருப்படாதான். அதிகாலமே பிரபுக்கள் உண்கிறதும் பைபிளில் போட்டிருக்கு. இப்போ சாப்பிடக்கூடாத ஃபஸ்ட்டு நான் சுகர் பேஷண்ட் அப்படி அல்ல, நினைவு சிந்தை எல்லாம் 2 மணிக்கு ஃப்ரிட்ஜை திறந்து ஆட்டையை போட்டுறது. ஒருத்தர்லாம் சொல்கிறார், டெய்லி எனக்கு 7 முறை சாப்பிட்லன்னா தூக்கமே வராது. ஆமாம், அவங்க மைண்ட் செட்டு பசி 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 பசி. எங்கே போனாலும் எந்த வேலைக்கு போனாலும் சாப்பாடு அப்படின்னு. சிற்றின்ப பிரியன். அதுக்காக இன்னொன்று இருக்குது. 2 விசுவாசிகள் ஒன்று மீட் பண்ணிட்டாங்க. அக்கா எங்கே போகிறீங்க? நான் மட்டன் வாங்க போகிறேன். நீங்கள்? நான் வெண்டைக்காய் வாங்க போகிறேன். 2 விசுவாசிகள், 2ம் ஒரே சபைக்கு வரக்கூடிய பெந்தேகோஸ் விசுவாசிகள். இப்போ இது போகும்போது நினச்சிட்டு போய் எப்போ பார்த்தாலும் தரித்திரம், எப்போ பார்த்தாலும் வெண்டைக்காய் கத்திரிக்காய் அப்படி. இந்த சிஸ்டர் போகும்போது சொல்லிச்சான், இது பெருந்தினி கர்த்தருக்கு அருவருப்பானது. போஜன பிரியனே உன் தொண்டையில் எதவை கத்தியவை அப்படின்னு இந்த சிஸ்டர் சொல்லிட்டு போச்சு. ஸோ பொதுவாக நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது நல்லது. இன்றைக்கி நைட்டு நான் வெஜிடேரியன் தான். இட்லியும் கறி குழம்பும் ரெடி பண்ணிடுவோம். பைபிளில் உள்ள இட்லியோ தோசையோ இடியாப்பமோ இல்லை, எல்லாம் பொரித்த மீன் கண்டம், இளங்கன்று, ஆட்டு மந்தைக்கு ஓடி ஆட்டை பிடித்தான், காடை. ஓகே, இப்போ வாசிங்களேன் 8:35 நீதிமொழிகள் 8:35. ஜீவனை குறித்து உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன் இந்த மாதம் முழுவதும். இந்த இரவிலே ஆராதனை சரியாய் 9:30 மணிக்கு ஆரம்பமாகும். தலைவர்கள் பாட ஆரம்பிப்பாங்க. 9:30க்கு ஆரம்பித்து சரியாய் போகிறதே 12:30 1க்குலாம் நம்ம முடித்து எல்லாருக்கும் இரவில் உண்டு. தெரிந்தவங்கள நண்பர்களை இன்வைட் பண்ணுங்கள், அழைச்சிட்டு வாங்க. கிறிஸ்மஸ் அன்று எல்லாருக்கும் நல்ல திருப்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக போனாங்க. இன்று இரவிலையும் நல்ல ஒரு வருஷ ஆரம்பத்தில் அற்பமான ஆரம்பம் இல்லை, அசைவ ஆரம்பம். நல்ல கரங்களை தட்டுவோமே, அல்லேலூயா. ஆமாம், நல்ல செலிப்ரேஷன். கொண்டாட ஒரு எனர்ஜி கிடைக்கும். குடும்பமாய் ரிஜாய்ஸ் கொண்டாடுறதுனாலே உங்களுக்கு தெரியுமா, குடும்பமாக சபையாக நம்ம மகிழ்ச்சியாக இருந்து நின்று உட்காந்து சாப்பிட்டு போனாலே உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் நடக்கும். மகிழ்ந்து களிகூறு, நான் பெரிய காரியங்களை செய்வேன். கரங்களை தட்டுவோம், அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, இருதயத்தின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். இன்னொரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு, இருதயத்தில் நிறைய விருப்பங்களை கொடுப்பார். மகிழ்ச்சியாக இருந்தாலே, மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க பலத்தோடு தான் இருப்பாங்க. மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க பரிசுத்தமாக இருப்பாங்க. ரொம்ப கவலைப்பட்டு நான் அழுதுகிட்டே இருக்கேன் பாஸ்டர் அப்படின்னா, யூ ஆர் த டார்கெட் ஆஃப் சேட்டன். ஏன்னால் அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படின்னால் உங்கள் கவலைகளை எல்லாம் வைத்து விடுங்கள். பேதுருல 1 பேதுருல அழகாக பேதுரு சொல்கிறார், கவலைக்கு இடம் கொடுத்து
அப்படியே ஷாக்காக இருந்தீங்கன்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏனென்றால் அடுத்த வசனம் வருது, பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி. இப்போ கவலைப்பட்டு இப்போ உங்கள் மைக்கு இப்படி சொன்னோன்னு பாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே, அப்படி இல்லை, நானும் கவலைப்பட்டு ஒன்றத்தையும் கிழிக்கலை, பார்த்தேன் சிரிச்சாவது எதையா நடக்கும்னு. என்ன? ஆமாம், கவலைப்படும்போது கவலை, பயம், சந்தேகம் எல்லாம் ஒன்றா வந்துடும். கவலைப்பட்டு பக்கத்தில் சொல்லணும், கவலைப்பட்டு ஒன்றும் நடக்காது. ஆண்டவரே சொன்னார், ஒரு முளத்தை கூட்டவும் முடியாதா, குறைக்கவும் முடியாது. கவலைப்பட்டு என்ன ஆகும்னா கடைசியில் இங்கே மைக்ரேன், ஹெட்டேக், நெத்தி வலி, கழுத்து வலி. ஆமாம், லாஃபிங் தெரபிலாம் இப்போ உலக மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ரிஜாய்ஸ் அசம்பிளியில் நீங்கள் மகிழ சந்தோஷமாக இருக்க உங்கள் வயசே தெரியாது. கரங்களை தட்டும். அல்லேலூயா. லாஃபிங் இஸ் த பெஸ்ட் பியூட்டி பார்லர். மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு வயசு கண்டுபிடிக்க முடியாது. பொதுவாக ஃபோட்டோ யார்கிட்ட கொடுக்கணும்னு சிரித்த முகத்தோடு இருந்தால் வயசு தெரியாது, நல்லா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதுக்காக தான் பாஸ்டர் நான் ஆதார் ஃபோட்டோவை கையில் வச்சுக்கிட்டே இருக்கேன். தயவுசெய்து ஆதார் ஃபோட்டோ மாத்திரம் கொண்டு போயிடாது. பொண்ணு மாப்பிள்ளைக்கெல்லாம் ஆதார் ஃபோட்டோவெல்லாம் அனுப்பி கேன்சல் ஆன இது இருக்குது. ஆதாரில் உள்ள ஃபோட்டோவை யாராவது அனுப்புவாங்களா பொண்ணு மாப்பிள்ளைக்கு? பேய் இறஞ்ச மாதிரி. இப்போ நல்லா கவனிங்க, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். ஐயா எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, தயவை கொண்டு வரும் ஜீவன். சத்தமாக சொல்லுங்க. இன்னைக்கு மெசேஜ் வந்து த பெனிஃபிட்ஸ் ஆஃப் லைஃப், இல்லாட்டி தயவை கொண்டு வரும் ஜீவன். த லைஃப் இட் வில் பிரிங் த ஃபேவர் ஆர் கைண்ட்னஸ். தயவை கொண்டு வரக்கூடிய ஜீவன். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும். ஃபார் தோஸ், ஆமாம், ஃபார் whoso find life and shall obtain favor of the Lord. இந்த ஃபேவர் அப்படின்னா என்ன? ஃபேவர் நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். தானியேலுக்கு பிரதானி கண்களிலே தயை கிடைத்தது. எஸ்தருக்கு அவன் பேர் என்ன பேர்? ஆகாய். அந்த ஆட்களுடைய தலைவனுடைய கண்களிலே தயவு கிடைத்தது. இந்த ஃபேவர் இது ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய தயவு வந்து சங்கீதம் 30 போட்டிருக்கு, எடுக்க வேண்டாம். அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. 35 போட்டிருக்கு. அவருடைய தயவோ 35 நீடிய வாழ்வு. எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்களேன், தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க பெரியதே. ஜான் ஜெபராஜ் பாட்டு உண்டு, அந்த இதை சொல்கிறேன். ஆண்டவருடைய தயவு, தயவு, ஃபேவர், கைண்ட்னஸ். ஐயா இதுதான் பைபிள். இதெல்லாம் பார்த்தா சபை இதை டீச் பண்ணவே நமக்கு நேரம் கிடையாது. ஆண்டவருடைய கோபம் பாட்சிக்கிற ஆக்கேனே. ஒரு அம்மா அன்னாள் பாட்டின்னு எங்கள் பாஸ்டர்கிட்ட வீட்டில் வேலைக்கு இருந்துச்சு. ஏதாவது பிசாசு பிடிச்சி தலையை விட்டு பார்த்தா உடனே கையெடுத்து உலக்கப்பட ஆரம்பிச்சு. டிஏஎஸ் ரத்தனம் பொடி அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உலக்கையோடு ஒருத்தன் உட்காந்துருப்பான். பார்த்துருக்கையில் அந்த படம் பொறுக்காய்ச்சலை வச்சுருப்பான். பார்த்துருக்கையில் சின்ன வயசில் இது பார்த்த முதியோர்கள் ஒருத்தருமே கிடையாது, என்னையும் காதறானு தவிர. டிஏஎஸ் ரத்தனம் பொடின்னு மூக்கு பொடி இடிக்க ஒரு உலக்கையை வச்சுக்கிட்டு இருப்போம். இந்த அன்னாள் பாட்டி எங்கள் பாஸ்டருடைய வீட்டுக்கு ஏதாவது பிசாசு பிடிச்சி வந்தால் போதும், ஒன்று கீழே பல்லுகள் ஒன்றுமே கிடையாது. அக்கடின்னா அந்த கை என்ன போயிடும். எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா,
எத்தனையோ பிசாசு பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் அவங்கள உட்கார வச்சு 4 வசனங்களை அறிக்கை செய்ய சொல்லு. ஒருத்தருக்கு கீரை விற்கிற வியாபாரி சர்ச்சு முன்னால் போயிட்டு இருக்கார். புதூரில் நான் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கேன். ஒர்ஷிப் நடத்திக்கிட்டே இருக்கோம். ரோட்டில் போனவர் வண்டியை நிப்பாட்டிட்டு பொத்துன்னு வந்து உள்ளே விழுந்தார். மாரியப்பன் அவர் தனியாக பாஸ்டர்மா சொன்னாங்க, தனியாக கூப்பிட்டு போய் கொஞ்சம் அவர்கிட்ட பேசுங்கப்பா பிரதர். உள்ளே போனேன். ஏற்கனவே ஒரு ஒய்ஃபு சூசைடு. அந்த குடும்பத்தில் ஒரு ரத்த காட்டேரி பிசாசு, மனைவி சூசைடு, மகா சூசைடு. இவர் அடுத்தாப்பில் சாகிறதுக்கு பிசாசு இவரை போராடிட்டுருக்கு. அப்புறம் உள்ள தனியாக அவர் ஒர்ஷிப் பண்ணிகிட்டே இருக்க. அவர் தனியாக கூப்பிட்டு போய் மாரியப்பன் இயேசுன்னு சொல்லுங்கள். அவரை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். கர்த்தரிடத்தில் தயவை பெற்றுக்கொள்ள. என் மனைவியை சாட்சி. பொத்துன்னு வந்து விழுந்த மனுஷனை கூட்டு போய் ட்ரை சைக்கிளில் கீரை விற்றுக்கிட்டு இருந்தவர். அவரை கூட்டு போய் 4 வசனங்களை அறிக்கை செய்ய சொன்ன எத்தனையோ வருடம் இருந்த பிசாசு போய் அடுத்த வாரத்துலேருந்து இன்னொரு மகா குடும்பமாய் வந்து சபையில் அங்கத்தினராய். கரங்களை தட்டுங்களேன். கசவமாகலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். வீட்டில் போனோம், ஐயா நீங்கள் சாப்பிட்டு போகணும். எங்கள் வீட்டிலலாம் சாப்பிடுவேல. சாப்பிடுவேன் அப்படின்னு நல்ல மீன் குழம்புலாம் அண்ணா நகரில் போய் வீட்டில் மீன் குழம்புலாம் சாப்பிட்டு. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவை பெற்றுக்கொள்ளுகிறான். இப்போ நல்லா கவனிங்க, ஜீவன் தயையை பிறப்பிக்குமா? எல்லாம் சத்தமாக ஜீவன் தயையை பிறப்பிக்கும். என்னை கண்டடைகிறவன் இயேசு அதான் சொன்னார், ஐ ஆம் த லைஃப், ஐ ஆம் த ட்ரூத், ஐ ஆம் த வே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். நான் ஜீவனை தருகிறவர் மாத்திரமல்ல, ஐ ஆம் த லைஃப். ஜீவன் என்கிறது ஒரு நபர். அப்போ என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்திலே தயவு, ஃபேவர். அந்த ஃபேவர் என்றால் என்ன? பல அர்த்தங்கள் இருக்கு. இந்த தயவு என்றால் விருப்பம் அல்லது ஒப்புதல், நல்லெண்ணம், அன்பாதரவு, லைக்கிங் ஆர் அப்ரூவல், சம்திங் தட் ஹெல்ப்ஸ் சம்படி. ஒருவருக்கு உதவியாக இருக்கும் ஒன்று. உதவி, அனுகூலம், ஆதரித்தல், சாதகமாக இருத்தல், ஒருவரை மிக நல்ல முறையிலே நடத்துவது. உங்களை ஒருத்தருக்கு பிடிக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் ஹர்ட் ஆகிடக்கூடாது, நீங்கள் வருத்தப்பட்டுறக்கூடாது. உங்களை கவனிக்கவே முடியல, கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்க, கவனிக்கலை, சாப்பிட்டீங்களா? அப்போ தயவு, கைண்ட்னஸ், கைண்ட் ஆக்ட், அன்பு காட்டும் இயல்பு, கனிவு, அன்பு செயல், இப்படி பல அர்த்தங்கள் இருக்கு. அப்போ ஜீவன் உங்களுக்கு தயவை கொண்டு வருமா? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, ஆண்டவருடைய தயவு என் மேலே இருக்கு. இன்னைக்கு அதை தான் நான் எடுக்க போகிறேன். 1000 சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு தம்பிக்கு கையில் முதலீடு 600 ரூபா. ஒரு 25 வருஷம் முன்னால், 30 வயசு, 33 வருஷம் முன்னால் அந்த தம்பி கையில் 600 ரூபா முதல். அந்த குடும்பத்துக்கு வீட்டு வாடகை 200 ரூபா கொடுக்கணும். அவனுக்கு 3 அக்கா, ஒரு தம்பி, ஒரு அப்பா. அம்மா இறந்து போச்சு. அவன் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்பில் எம்டிடி ஹிந்து காலேஜ்ன்றக்கு இருட்டில் உட்காந்து சிகரெட் குடிச்சிட்டு இருப்பான். 13 வயசு 14 வயசில். காரணம் அவனுக்கு பெரிய கேள்வி, ஏன் எங்கள் அம்மா இறந்தாங்க, ஏன் எங்கள் அப்பாவுக்கு அந்த குறிப்பிட்ட வியாதி, அவரால் வேலையெல்லாம் செய்ய முடியாது. சிகரெட்டு 13 14 வயசுலலாம் உட்காந்து சிகரெட் குடிச்சிட்டு அவங்க அம்மாவை பாம்பு கொத்தி அவங்க இறந்து போனாங்க. அவனுக்குள்ளே ஏன் கடவுள் இருக்காரா? ஆனால் சர்ச்சுக்கு வருவான், இடையில வருவான், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போயிடும். ஒரு யூத் மீட்டிங் நான் இருந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒருத்தனை தூக்கி, பொறுப்பே இல்லாதவனை தூக்கி அவனை தான் லீடர், இன்னொருத்தனை செக்ரட்டரி, இன்னொருத்தனை ட்ரெஷர் தூக்கி வச்சு, எனக்கு தெரியும் ரியல் இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு ரியல் லீடர்ஷிப்புங்கிறவன் பாதிப்பை உண்டு பண்ணுகிறவன் தான் பதவி. பக்கத்தில் பதவி லீடர்ஷிப் கிடையாது.
A real leader will influence the people. பார்வோன் வந்து பதவியில் இருந்தான், ஆனால் ரியல் லீடர் யார் தெரியுமா? யோசேப்பு. ரியல் லீடர்ஷிப்னா தோஸ் ஹூ இன்ஃப்ளூயன்ஸ் த பீப்புள். ஜனங்கள் மேலே செல்வாக்கு செலுத்துகிறவன் தான் ரியல் லீடர்ஷிப். மனைவி என்பவள் அவளுக்கு இன்டைரக்ட் லீடர்ஷிப். இவர் சொல்லிடுவார், ஆப்புன்னு சொல்லிடுவார். அப்புறம் கடைசி அவனை சொல்லுவார், வீட்டில் கொஞ்சம் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்பார். சாரால் ஒரு இன்டைரக்ட் லீடர்ஷிப். ஒருவளை போ என்றால் போகிறாள் ஆகாள், ஒருவனை வா என்றால் நூற்றுக்கு அதிபதி தான் சாராள். இப்போ நல்லா கவனிங்க, அந்த யூத் மீட்டிங்கில் இருந்தேன். அப்போது பதவிகளெல்லாம் கொடுத்துட்டு இந்த தம்பி சர்ச்சுக்கு வேகமாக முடியறதுக்கு முன்னால் போவான். டக்குன்னு போய் பிடிச்சி வா யூத் மீட்டிங்கு வா. கொஞ்ச நாள் வந்தான். ஆனால் உங்கள்கிட்ட பேசணும், என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னா, ஏன்னா எங்கள் அம்மா இறந்தாங்க, 3 அக்காண்ணே, ஒரு தம்பி, ஒரு அப்பாவால் ஒரு குறிப்பிட்ட வியாதி, வெளியே சொல்ல முடியாத வியாதி. இந்த குடும்பத்தை நான் 15 வயசு நான் தான் நடத்தணும். மொத்த முதலீடு கையில் 600 ரூபா. இந்த 600 ரூபாயை வச்சு 4 சாக்கு 600 ரூபா. இதை போய் காலையில் போய் வெங்காயம் வாங்கி இந்த சாக்கை வச்சு வெங்காயம் விற்று நான் சொன்னேன், அப்போ தான் இயேசுவை நம்பு தம்பி, எவரை மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவராலே ஆகும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அவரை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவு பெறுவான். இந்த 600 ரூபா வச்சு ரெகுலராக யூத் மீட்டிங் வந்தான், சர்ச்சுக்கு வந்துடுவான், என் கூட இரு, என் பக்கத்தில் உட்கார், நான் உன்னை நேசிக்கிறேன், அண்ணன் இருக்க எதனாலும் சொல். ஏன்னா அந்த தெருவில் பெரிய வியாபாரிகளில் ஒரு வியாபாரி எங்களுடைய தகப்பனார். இந்த பையன் எங்கள் கடையை தாண்டி கடைக்கு பக்கத்தில் ரோட்டில் சாக்க போட்டு, பிளாட்ஃபார்ம் தான். ஆண்டவரை தேட ஆரம்பித்தான். கொஞ்ச நாள் அண்ணே ஐசக்கண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு தள்ளு வண்டி வெங்காயத்தை இப்போ எதில் போட வைக்க ஆரம்பித்தான். நான் சொன்னேன், கேப்ரியல் ஆண்டவர் இன்னும் ஒன்று உயர்த்துவார். அவன் நம்பர் இருக்குது, இன்றைக்கி நீங்கள் சந்தேகம் தான் அவன்கிட்ட பேசணும், உயர்த்துவார் தம்பி. ஏசப்பா அப்படி, வசனத்தை அப்படி. நான் என்னை பிரசங்கம் பண்ணுற, நான் தான் 19 வயசுலேருந்து பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன். பிரசங்கம் பண்ணுற இடத்துலலாம் அவனை கூப்பிட்டு போவேன், பைபிள் வாசிக்க, ஜெபிக்க, நல்ல பழக்க வைத்தேன். நல்லா கவனிங்க, 600 ரூபா முதலீடு. இப்போ ஒரு ட்ரை சைக்கிள் வாங்கினா மறுபடியும் 600 ரூபா. 3 அக்காமாருக்கும் டீச்சர் ட்ரைனிங் படிக்கக்கூடிய அளவுக்கு ஃபீஸ் கட்ட ஆண்டவர் உதவி செஞ்சார். இப்போ 3 அக்காமாரும் ₹1,00,000 மேலே சம்பளம் வாங்குறாங்க. 3 அக்காமாருக்கும் 15 பவுன் நகை போட்டு கட்டி கொடுத்தான். இதை கேப்ரியல் வந்து இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி 1.5 கோடி ரூபாய்க்கு வீடு. அது மாத்திரம் கிடையாது, ஒரு இவனுக்கு ஒரு டீ கடை, ஒரு புரோட்டா கடை, இவன் தம்பிக்கு கடை, இன்றைக்கி தொழில் அதிபர். நான் என்ன சொல்ல வரேன், கண்குனால நான் பார்க்குறேன். அவருடைய காருண்யம் பெரியவனாக்கும். ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய தயவையும் அவருடைய கிருபையும் சபை போதிக்கிறத விட்டுக்கிட்டு ஏசு வரப்போகிறார் இந்த சொல்லியே கீழ்ப்பாக்கம், பொரசவாக்கம், சென்னையில் நொங்கம்பாக்கம் நிறைய இடங்களில் விசுவாசிகள் சொந்த வீடெல்லாம் விற்று சேட்டுமாரெல்லாம் வாங்கி இப்போ அதே வீட்டில் வாடகைக்கு இருக்காங்க. ஆனால் பைபிளை திறந்து பார்த்தா வீடும் ஆசையும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். நல்லவன், நீங்கள் நல்லவனாக சாகணும்னா அட்லீஸ்ட் 2 தலைமுறையினருக்கு சொத்து வைக்காமல் சாகக்கூடாது. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கும் ஆஸ்தி வைத்து போகிறான். ஐயா, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். கர்த்தரிடத்திலே தயவு, அவருடைய பேர் ஆதரவு, அவருடைய அப்ரூவல், அவருடைய அன்பு செயல். என்னைக்கு இயேசுவை ஒருத்தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டானோ அவனை பெரியவன் ஆக்குற வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் விடாது. பக்கத்தில் சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். உங்களை பேயெல்லாம் தொடராது. ஒரு சிஸ்டர் 2 கண்கள், ஒரு தீர்க்கதரிசி சொன்னார், பாஸ்டர்
2 கண்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. நான் சொன்னேன், அது ஏன் இவ்வளோ சீரியஸ்? சந்தோஷமாக சொல்லுங்கள். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் பிதாவினுடைய இயேசுவனுடைய கண்கள் உங்கள் மேலே பதிக்கப்பட்டிருக்கு. கரங்களை தட்டுங்களேன். இல்லை பாஸ்டர், பொறாமையின் கண்கள், எரிச்சலின் கண்கள். அவனையே நீங்கள் கண்டுக்கிட்டுறீங்க. ப்ராஸ்பரஸ், மோர் ப்ராஸ்பரஸ், கண்டினியூஸ் ப்ராஸ்பரஸ். வர வர விருத்தி அடைந்து மகா பெரிய ஐஸ்வர்யவானான் ஈசாக். அபிமெலேக் அவன் மேல் பொறாமை கொண்டான். அடுத்த அவளை போட்டிருக்கு, அபிமெலேக் அவனை கண்டு பயந்தான். எல்லாம் பக்கத்தில் பொறாமை பயத்தை கொண்டு வரும். 4 பேர் உங்கள் மேலே பொறாமைப்படணும். ஒரு ஏரியாவில் இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டை பார்த்து, உங்கள் வாகனத்தை பார்த்து, உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்து 4 பேர் பொறாமைப்படணும். பரிதாபப்படக்கூடாது. ஐயோ பாவம் சிஸ்டர், ஐயோ பாவம் சிஸ்டர். எங்கள் இந்த தாகூர் நகரில் இருந்த ஒரு சிஸ்டர் பரிதாபமாக 2 பிள்ளைகளை, வீட்டுக்காரர் அதை விட கேவலமாக இருக்கு. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு, இங்கே நகை போட்டலையே தவிர 28 ஹேர்பின் இங்கே அங்கெல்லாம் கொத்தி மெலிஞ்சு எலும்பு தோலும். பார்த்த உடனே இயேசு மனதுருகினான்னு மாரி எனக்கு மனதுருக்கமே வந்துருச்சு. என் ஒய்ஃபை கூட்டு இங்கே போகிறேன், அவங்கள பார்த்தேன். சிஸ்டர் பிரைஸ்லாம் சபைக்கு போகிறீங்களா? அவ்வளவு பரிதாபம். அவங்கள பார்த்தாலேயே சாப்பிடாத, 10 நாள் சாப்பிடாத. நான் கேட்டே போட்டேன், சிஸ்டர் நான் ஏதாவது உதவி எதுவும் செய்யணுமா, கஷ்டத்தில் இருக்கீங்களா? அதெல்லாம் வேண்டாம் பாஸ்டர். வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க? அவர் பேங்கில் வேலை பார்க்க. அடா பாவமே, உனக்கு ஞாபகம் இருக்கா? பேங்கில் வேலை பார்க்க பார்த்தா எலும்பும் தோளுமா பார்வோன் சொப்பனத்தில் கண்ட ஒரு அந்த ஆமாம் எலும்பும் தோளுமா. பிறகுதான் ஓ நம்ம இப்படி we must not judge the book by the cover. ஒரு புஸ்தகத்தினுடைய இதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. நல்லா கவனிங்க, எல்லாம் சொல்லுங்கள், ஆண்டவருடைய தயவு உங்கள் மேலே இருக்கு. புரியுதா உங்களுக்கு? சத்தமாக சொல்லுங்கள் 3 தடவை, ஆண்டவருடைய தயவு என் மேலே இருக்கு. 100க்கு 100 கேரண்டியாக சொல்கிறேன், ஆண்டவருடைய தயவு உங்கள் மேலே இருக்குது. இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க எல்லார் மேலேயும் என் மேலே அளவில்லாமல் தயவு இருக்குது. எப்படி தெரியும் அப்படின்னா, நாம் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய சுத்த தயவு, கிருபை. சோழி முடியலனாலே தயவு இருக்குது. சொல்லிக்கிட்டே போகலாம் அவருடைய தயவு. ஜீவனை நீங்கள் கண்டடையும் போது, வேத வசனத்தினால் உண்டாகிற ஜீவன், ஆராதனையினால் வருகிற ஜீவன். பாம்பேயில் ஒருத்தர் இந்த கொடை இருக்குல்ல, அம்பர்லாவுக்கு கீழே ஒரு கடை. அம்பர்லாவை வச்சு அவருடைய முதலீடு 1000 ரூபா. 500 ரூபாய்க்கு அடுப்பு, 300 ரூபாய்க்கு சட்டி, 200 ரூபாய்க்கு வடை மாவு. இயேசுவை ஏற்றுக்கிட்டாரு பாம்பேயில். அவள் பாஸ்டர் வீடை திறக்க போகிறேன், ஆசீர்வாதம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எங்கே கட்டியிருக்கேன், எவ்வளோக்கு கட்டியிருக்கேன்? பாஸ்டர் என் முதலீடே 1000 ரூபா. 500 ரூபாய்க்கு அடுப்பு, 300 ரூபாய்க்கு சட்டி, 200 ரூபாய்க்கு மாவு. விற்ற உடனே மறுபடியும் 200 ரூபாய்க்கு மாவு வாங்கி தான் விற்பேன். ஆண்டவரை கண்டுக்கிட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஆண்டவர் கிருபையினால் ஒரு வீடு கட்டியிருக்கேன் 1.5 கோடி ரூபாயில். கரங்களை தட்டுங்களேன். கையை தட்டாடா நோவா, கையை தட்டாது, தூக்கம் போயிரும்டா. கை முதலீடு எவ்வளவு? 1000 ரூபா. ஆண்டவருடைய தயவு அவர் எவ்வளோ ரூபாய்க்கு வீடு கட்ட வச்சிருக்கு சொல்லுங்களேன்? 1.5 கோடி. இதுதான் ஆண்டவருடைய தயவு. எவரை மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவராலே ஆகும். அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, the blessings of favor. பக்கத்தில் சொல்லுங்களேன், சங்கீதம் 35 போடுங்க. சங்கீதம் 35. அவருடைய கோபம் ஐயா, அவருடைய கோபமே கிடையாது அவருக்கு.
ஒரு மனுஷனுக்காக, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு மனுஷனுக்காக நினச்சிக்கிட்டே இருக்கிறவர். ஒரு மனுஷனை திட்டார்னா அவனை நினச்சிக்கிட்டே இருப்பார். எப்ராயிமே உன்னை எப்படி மறப்பேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், என் இறுதி எனக்குள்ளாய் பொங்குகிறது, உனக்கு விரோதமாய் மற்றவங்க பேசினது முதற்கொண்டு உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறேன். அவருடைய கோபமோ ஒரு நிமிடம், அவருக்கு கோபம் எல்லாம் சத்தமாக சொல்லணும். அவருடைய தயவோ, அவருடைய தயவோ நீடிய, நீண்டுக்கிட்டே சொல்ல, நீடிய, அவருடைய தயவோ நீடி. மெதுசுலா மேலே நீடிய தயவு, அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. 969 வருஷம் மெதுசுலா. ஆதாம் 930 வருஷம். 930வது வருஷத்தில் திடீர்னு ஏவாளை கூப்பிட்டான். சண்டாள பாவி, இப்படி பாலும் பழமும் கொடுத்து நம்ம வாழ்க்கையே பாழாக்கிட்ட எப்படி இருந்த வாழ்க்கை. 930வது வருஷத்தில் மனைவியை கொடுத்து, தள்ளுபடி ஆகமத்தில் இருக்குது, அதெல்லாம் தள்ளுபடி ஆகமத்தில் அதெல்லாம் இந்த டயலாக்லாம் இருக்குது. ஃபஸ்ட் நைட்டில் கொடுக்க வேண்டிய பாலையும் பழத்தையும் கொஞ்சம் லேட்டாக கொடுத்து இப்படி வம்பாய்க்கு போட்டிய பாவி அப்படின்னு கோபத்தில் திட்டினான் ஆதாம் மனைவியை பார்த்து. உன்னை தேவதூதன் சொன்னானாப்பா, ஆதாம் 930 வருஷம் ஆச்சு, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் ஒருவருக்கும் என்ன செஞ்சிடணும், மன்னிக்கணும். ஏவாளுக்கு பெரிய ஷாக். இத்தனை வருஷம் இவ்வளோ கோபத்தை நீ அடக்கி வச்சுக்கிட்டு இருந்தியா என்கிட்ட? இதை அடக்கி வச்சுக்கிட்டு தான் இடியாப்பம் தின்னியா, புட்டு தின்னியா? இந்த கேரளாக்காரங்க புட்டோடு சேர்ந்து என்ன சாப்பிடுவாங்க, பழமா? ஆமாம், வாழைப்பழம். வாழைப்பழம் புட்டும் தின்னியா? வாழை மீன் புட்டு தின்னியா? இவ்வளவு நாள் இந்த வருத்தத்தை பகையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் தின்னுக்கிட்டு சரி சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் அப்படின்னு ஏவாள் சொன்னான்னு. அப்புறம் தேவதூதன் கூப்பிட்டு, வேண்டாம் அதான், இந்த வருஷத்தில் நீ வரப்போகிற, என்கிட்ட ஆண்டவர்கிட்ட வரப்போகிற, டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஒன்றே அவள் சகிச்சுட்டு தானே இருந்தா இத்தனை வருஷம், நீ அவளை என்ன செஞ்சுக்கோ, சகிச்சது. கணவனை மனைவி சகிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? மனைவியை கணவன் சகிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடிக்கடி அழும்போதே சகோதரி சொல்லுவோம், இந்த பிள்ளைக்காக தான் என் உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. எந்த பிள்ளைக்காக? இந்த குண்டு பிள்ளைக்காக. நல்லா கவனிங்க எல்லாம் சத்தம். அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, லாங் லைஃப். ஐயா, முற்பிதாக்களில் எவ்வளோ நாள் வாழ்ந்தாங்க? ஆபிரகாம் 175 வயசு, ஈசாக்கு 180 வயசு. ஈசாக்கு பொறுத்தவரையில் நிதானமான ஆள். இவனுக்கு பொண்ணு பார்க்க 10 ஒட்டகத்தெல்லாம் அனுப்பிச்சு மகன் ஏமாற்றி ஆசீர்வாதம் வாங்கிட்டான். யாக்கோபு ஒட்டகம் கிடையாது, முட்டாய் பெட்டி கிடையாது, ஓடிரு. வச்ச போஜனத்தெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு கண்ணு பார்வை கொஞ்சம் வீக்காச்சே தவிர மற்றபடி பல்லு கிள்ளுலாம் நல்லா இருந்திருக்கு. ஈசாக்கு 2 ஆட்டுக்குட்டி ஒருத்தன் சாப்பிட்ருக்கான். அந்த நாட்களில் ஆட்கள் ஹைட்டு வெயிட்டும் 4000 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் எப்படி இருந்தாங்களோ தெரியாது. ரைட், நல்ல கவனம். 180 வருஷம் வருஷத்தவான்கள் முற்பிதாக்களில் அதிகமாக வாழ்ந்தவன் யாருன்னா ஈசாக், 180 வருஷம். நோய் வந்து இறந்தவன் ஒரே ஆள் யாருன்னா யாக்கோப், 147 வருஷத்தில். அவனுக்கு வருத்தமாய் கண்டதுன்னு தமிழில் போட்டிருக்கு, இங்கிலீஷில் ஹி வாஸ் சிக். யாக்கோபு வியாதிப்பட்டு, ஏன்னா அதிகமான புழப்பம். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, புலம்பல். சத்தமாக சொல்லுங்க, புலம்பல் வியாதியை கொண்டு வரும். ஆனால் சகோதரிகள் புலம்போது வழக்கமாக நியாயாதிபதிகளில் போட்டிருக்கு, எப்தாவின் குமாரத்தைகள் நிமித்தம் பெண்கள் புலம்புவது வழக்கம். பெண்களுக்கு பேச பேச தான் அவங்க டென்ஷன் குறையும். உங்கள் ஒய்ஃபை நீங்கள் நார்மலாக ஆக்கணும்னா அதிகமாக பேச விட்டு கேட்டுருங்க. எதையாவது சொல்கிறேன், புரியுதோ புரியலையோ தலையை ஆட்டிக்கிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக் போட்டு.
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 90% பிரச்சனைகளுக்கு அவர்களுக்கு பதில் தெரியும். பெண்கள் உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா ஷீ நோஸ் எவ்ரிதிங். ஆண்களை விட 3% ஐக்கியம் அவங்களுக்கு கூட. பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாங்கன்னா 90% பிரச்சனைகளுக்கு அவர்களுக்கு பதில் தெரியும், அதுக்கு ஆன்சர் தெரியும். ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பதில் பேசவே கூடாது. எஸ்ஸும் சொல்லக்கூடாது, நோவும் சொல்லக்கூடாது. பேச ஆரம்பிக்கும் போது அட்வைஸ் பண்ணவே செத்த மௌன டேவிட்டு இடையில என்ன செஞ்சிடவே கூடாது, பேசிடவே கூடாது. ம் 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 ஆ ஆ ஆ ஃப்ரீ ஆயிடுவாங்க. பேச விட்டு கோவமே பட்டுறாங்க. எல்லாம் சத்தமாக நீடிய வாழ்வு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ரெபேக்கா பேசிக்கிட்டே இருக்கா, ஈசாக்கு ஒன்றுமே அனுப்பி விட்டுருமா, ஓடுறான். 180 வயசு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள, எல்லா காவலோடும் உன் வாயை காத்துக்கொள். துன்மார்க்கன் எனக்கு முன்பா இருக்கிற வரைக்கும் என் வாயை கடிவாளத்தினால் கட்டினேன். தாவீது சொல்றான், நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன். உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அவன் திட்டுறான், இவன் திட்டுறான். உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க. நான் ஊமையனாய் இருந்தேன். சங்கீதம் 39 போட்டிருக்கு, அவங்க ஏசனா, இவங்க ஏசனா, இவன் திட்டுனா, அவன் திட்டுனா, இந்த வெக்கம் அந்த வெக்கம், அவன் சொல்லிட்டான், இவன் சொல்லிட்டான். இந்த நேரம் அமைதியாக இருந்துட்டேங்கன்னா வேதம் சொல்லிக்கிட்டு 39 சங்கீதத்தில் நான் ஊமையனாக இருந்தேன். அந்த வசனம் எத்தனை வசனம்? 39 எத்தனை வசனம்மா? 2வது. நான் மௌனமாகி, ஈசாக்கு மௌனமாகி. ஐயா நான் எதுக்கு, நான் தீர்க்காயுசுக்கு போய் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். த சீக்ரெட் ஆஃப் லாங் லைஃப், குடும்பத்தில் எப்படி ஆயுசோடு இருப்பது. நான் மௌனமாகி ஊமை, ஐ வாஸ் டம்பு வித் சைலண்ட். எல்லாம் சதமாக சொல்லுங்க, டம்பு சொல்லுங்க, டெஃப் அண்ட் டம்ப். எல்லாம் சொல்லுங்க, டம். I was dumb with silence. I held my peace even from good and my sorrow was straight. நான் மௌனமாகி ஊமையாக இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் பட் பாருங்க, sorrow was straight, துக்கம் அதிகரித்தது. அடுத்த வசனம், ஐயா 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 ஐயா, இந்த ஜெபாவி வரணும்னா நீ மௌனமாக இருக்கும். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, மனுஷன்ட்ட பேசாதீங்க. இந்த மோசையெல்லாம் எப்படிங்க 40 நாள் ஜெபம் பண்ண? ஹவு டு இன்க்ரீஸ் யுவர் ப்ரேயர் ஸ்பிரிட், ஸ்பிரிட் ஆஃப் கிரேஸ். கிருபையின் ஆவிய விண்ணப்பத்தின் ஆவி வருதுனாலே கிருபையின் ஆவி உங்கள் மேலே ஊற்றப்படுது. இந்த மோசே, தாவீது, எலியா, எலிசா, யோசேப்பு, இவளுக்கெல்லாம் எப்படி ஜெபாவி இருந்துச்சுன்னா, அவங்க ஊமை பக்கத்தில் சொல்லுங்களேன், மனுஷர்கள்ட்ட கேளுங்க, ஊமையாக இருங்க. கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்கணுமா? யாக்கோபு சொல்கிறான், பேசுகிறதுக்கு எப்படி இருக்கணுமா? பொறுமை. எல்லாம் சொல்லுங்க, பேச பொறுமை. கோபிக்கிறதுக்கு தாமதமாயும். சென்னையில் ஒரு ஊழியக்காரர் தெரியும், ஒய்ஃபு டென்ஷனாகி பேச ஆரம்பிச்சுன்னா துண்டை உதறி 5 கிலோமீட்டர் நடந்துடுவார். அந்த அம்மா புலம்பட்டோம் அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்கிறார், 1 2 3 4 5 6 100 தடவை எண்ணுவாராம், பதில் பேசணும். இப்போ 100க்குள்ளே சரி என்னத்த. இப்போ பார்த்தீங்கன்னா என் இருதயம் ஊமையாக நான் இருந்தால், மௌனமாக இருந்தால் என்ன நடக்கும்? என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. ஜெபாவி, அந்த உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியா. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், உபத்திரவத்தில் பொறுமை. பக்கத்தில் சொல்லுங்களேன், உபத்திரவத்தில் பொறுமை,
ஜெபத்தில் உறுதி. புரியுதா? புரியுதா? உபத்திரவத்தில் பொறுமையாக இருந்தால் ஜெபத்தில் உறுதியாக இருப்பீங்க, நம்பிக்கையில் சந்தோஷமாக இருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி, மை ஹார்ட் வாஸ் ஹாட் வித்தின் மீ வீல் ஐ வாஸ் மியூசிங் த ஃபயர் பர்ன்ட் தென் ஸ்பேக். ஆமாம், ஸ்போக்கா ஐ வித் மை டங்ஸ். அப்பொழுது என் நாவினால், நல்ல கரங்களது, என் நாவினால், என் நாவினால். ஐயா, ஜெபாவி வரணுமா? கொஞ்சம் மௌனமாக இருக்கு. ஈசாக்கு, மோசே, அவ்வளவு ஜனங்கள் சாகவா எங்களை கொண்டு வந்த, அவன் கையில் 100 கிலோ, 6000 டன்னு, 6 லட்சம் புருஷர், கணக்கு பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் 100 கிலோ தங்கம். 100 கிலோ தங்கம்னா என்ன தெரியுமா? 100 கிலோ தங்கம்னா என்ன தெரியுமாங்கிறேன். 1 கிலோ தங்கம் இருந்தாலே நான் அடகு வச்சா கூட 40 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் அடகு வைக்கலாம். அடகு வச்சா கூட ஒவ்வொருத்தரும் 40 கோடிக்கு அடகு வைக்கலாம். அவ்வளோ தங்கத்தோடு வெளியே வந்திருக்கான், முறுமுறுக்கிறான். மோசே மௌனமாகி அமைதலாக இருந்தான். பக்கத்தில் சொல்லுங்களேன், மௌனமாகி அமைதலாக இருந்தால் நாவினால் புது வருஷத்தில் விண்ணப்பம் அதிகமாக பண்ணலாம். கரங்களை தாட்டு. அல்லேலூயா. நம்ம அயன் பண்ணுற ஒரு தம்பிகிட்ட கொடுப்பேன், எப்போ பார்த்தாலும் பிஸி, எப்போ பார்த்தாலும் பிஸி. அப்பா அப்படிமா, நேற்று அப்பா அப்படின்னா, ஏ ராஜா, என்ன ராஜா, எப்போ பார்த்தாலும் பிஸி பிஸின்னு வருது. மனுஷர்கள்ட்ட பேசுகிறத குறைப்பா, தொழிலில் கவனம் செலுத்து, பேச்சை குறைத்து பெருக்குவீர் உற்பத்தியை. இந்திரா காந்தி அம்மா சொல்லுச்சு, பேச்சை குறை ராஜா, தொழிலில் கவனம் செலுத்து. சரிப்பா சரிப்பா. மனுஷர்களோடு பேசுவதை குறைங்க. அதுக்காக பாஸ்டர் சொல்லிட்டாரு, என்கிட்ட பேசாத. சிலவங்ககிட்ட ஒரு ஜட்ஜிட்ட ஒருத்தன் போனான்னா, ஒரு புருஷன் பொண்டாட்டி போனாங்களாம். மனைவி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சான். என்ன கொடுத்துச்சு? புருஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தான, ஐயா 3 மாதமாக என் பொண்டாட்டி பேசவே இல்லை, எங்களுக்கு டைவர்ஸ் வேன். ஜட்ஜி கூப்பிட்டு ஒரு அடி கொடுத்தார். பொண்டாட்டி பேசலைன்னா எவ்வளோ பெரிய 3 மாதம் பேச, என் பொண்டாட்டி எப்போண்டா வாய மூடுவோம், நான் இருக்கேன். 3 மாதம் பொண்டாட்டி பேசல, நல்லதுன்னு இருக்க வேண்டியானே. அறிவு கட்டவன், அறிவு கட்டவன், இதை அப்படியே மெயின்டைன் பண்ணு அப்படி. அப்படியா? இல்லை, எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். இல்லை, எல்லாம் சத்தமாக. உட்காரும் பொழுதும் எழும்பும் பொழுதும் தேவனுடைய வார்த்தைகளை பேச ஆரம்பித்தா, ஐயா உங்கள் கணவன் மனைவி ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருக்கவே முடியாதுயா. நைட்டில் உங்களை தேடும், எப்போ வருவீங்க, என்ன வருவீங்க. இப்போ முதல் ஆசீர்வாதம் எல்லாம் சத்தமாக சொல்லணும், நீடிய வாழ்வு. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களில் பெருக பண்ணும். ஆண்டவரே ஐயா பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் நினச்சா உங்கள் ஆயுசு நாட்களில் கூட்டலாம். முந்தா நாள் ஒரு ஆஃபீஸ்க்கு போயிருக்கிறேன். அது ஆஃபீஸில் நண்பர், அவர் வர வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவரும் வந்தார். ஏதோ பேச்சுவாக்கில் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு தங்கச்சி சொல்லுது, 70 வயசு, மேக்ஸிமம் 75 வயசு, அதோட போதும், அதுக்கு மேலே வேண்டாம் சாமி, இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது. நான் சொன்னேன், நீ இப்படி தான் சொல்லுவேம்மா, பிறகு கடைசியில் என் பேரன் கல்யாணத்தை பார்க்க போகிறேன், என் பேத்திக்கு என்னது டெலிவரியை நான் பார்த்துட்டு கண்ணை மூடணும், இப்படி தான் சொல்லுவேன். இப்படி பாட்டு நிறைய ஆட்களை பார்த்துட்டேன் அப்படின்னு. நல்லா கவனிங்க, நான் சாகணும், நான் சாகணும், நான் சாகணும். பைபிளில் ஒருத்தன் சொல்கிறேன், எலியா, என் முன்னோர்களை பார்க்கலாம் நான் நீதிமான்கள் அல்ல, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை நீர் என்ன செய்யும், எடுத்துக்கணும். நானா தூக்கில் தூங்கி அப்படி போக விருப்பப்படலை.
நீ சாகணுமாடா, நீ சாகணுமாடா, நீ சாகணுமாடா அப்படின்னு சொல்லிட்டே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே வந்து நீ இவா கூட ஜாய் வந்து சொல்லிக்கிட்டே சாவையே காணாமல் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா. கரங்களை தட்டுங்களேன். சாவே பார்க்கல அவன். அக்கினி ரதம் வருது, அவனே இப்படி பறந்து இப்படி உள்ள உட்காந்துருப்பான். எல்லாம் எலிசா பார்க்க 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 இயேசு அவர்களை ஆசீர்வதித்து கொண்டே உயர எடுத்துக்கொள்ளப்பட்டாராம். சத்தமாக சொல்லுங்களேன். ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க உயரலாம். எதுக்கு மேக்சிமம் எல்லாருடைய பேரை டெய்லி சொல்லி கவனிங்க. ரெபேக்கா, சாரா பேசாதீங்க. ஏம்மா ரெபேக்கா, உன்னையே தான் சொல்கிறேன், கவனி, பேசக்கூடாது. பிரசங்கத்தில் பேசக்கூடாது. முடிஞ்ச பிறகு பேசுங்க, டீ குடிங்க. நல்லா கவனிங்க. ஆசீர்வதித்து கொண்டே இயேசு உயர்ந்தார். எல்லாம் சொல்லுங்க. ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க உயரலாம். எல்லார் பேரையும் சொல்லி ஆண்டவரே இவங்களை ஆசீர்வதி, இவங்களை ஆசீர்வதி, இவங்களை ஆசீர்வதி, எல்லாரையும் ஆசீர்வாதம். அப்போ முதல் ஆசீர்வாதம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. எல்லாம் சொல்லுங்களா. ஆயுசு நாட்கள். ஒரு நாளும் சொல்லக்கூடாது நான் போனாதான் என் அருமை தெரியும். நோ நோ, உங்கள் அருமை ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். நீங்கள் உங்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்க, மற்றவங்க உங்களை தானாக மதிப்பாங்க. நீங்களே உங்களை ஒரு நாளும் சீப்பாக ஆக்கவே கூடாது. எல்லாம் சொல்லுங்கள். எல்லாம் சொல்லுங்கள். ஐ ஹேவ் த இமேஜ் ஆஃப் காட். ஹிஸ் இமேஜ், ஹிஸ் லைக்னஸ், அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய ஞானம். பேதைகளை நீங்கள் இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளே அவருடைய ஞானம் வந்துட்டு, அவருடைய ஸ்ட்ரென்த்து வந்துட்டு, அவருடைய ஃபெய்த்து வந்துட்டு, அவருடைய ஜீவன் வந்துட்டு, இயேசுவை போல. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். எல்லாம் சொல்லுங்களேன். இயேசுவை போல. தேவனுடைய வார்த்தையானது ஆவியும் ஜீவனும் உள்ளதாய். என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் எதை செய்கிறாரோ, கர்த்தர் ஜீவன் உள்ள தேவன் போட்டிருக்கு, அடுத்தாப்புல போட்டிருக்கு வார்த்தை ஜீவன் உள்ளது. கரங்களை தட்டுங்களா. அல்லேலூயா. ஐயா, கர்த்தர் எதை செய்தாரோ வார்த்தை செய்யும். அதை நீ வார்த்தையில் நிரம்ப நிரம்ப நிரம்ப, பிரசன்ஸில் நிரம்ப நிரம்ப நிரம்ப, கர்த்தர் எதை செய்தாரோ அதை நீ செய்வ. பேதுரு கூட இருந்தே பார்க்குறான். இயேசு பார்க்குற, வாலிபனை எழுந்துரு, சிறுபொண்ணை எழுந்துரு, தளித்தாகவுமே, லாசருவே வெளியே வா. இதை பார்த்துக்கிட்டே இருந்த வார்த்தையினால் நிரம்பின பேதுரு போகிறான். தபித்தால கையை பிடிச்சி எழுந்துருங்கிறான். அவன் எந்திக்கிறான். ஐத்திகு மேலே விழுறான். அவன் எந்திக்கிறான். கரங்களை தட்டுங்களேன். அப்போ தேவன் எதை செய்தாரோ அவருடைய வார்த்தை அதை செய்யும். தேவனுக்கு எவ்வளோ வல்லமை இருக்கோ அவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், பைபிளை வாசிங்க, ஜோம் பண்ணுங்க, சீக்கிரமாக வந்து மெசேஜை கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாக வந்து ஆண்டோடைய வார்த்தையில் நிறைங்க, ப்ரெசன்ஸில் நிறைங்க. பாஸ்டர் பிள்ளை லேட்டாக தான் எந்திரிக்கும். வைகை எக்ஸ்பிரஸில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னால் 3 மணி நேரத்துக்கு முன்னால் அங்கே இருக்கணும். லோக்கல்லாம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னால் இருக்கணும். அப்போ தேவனுடைய வார்த்தையில் நிரம்ப நிரம்ப. எல்லாம் சொல்லுங்கள். நீடிய வாழ்வு. சொல்லுங்கள். மேக்சிமம் வைத்த வழியா, சின்ன தலைவலியா, முதல்ல இது கையை வச்சு நீங்கள் போ, இயேசுவின் நாம தழும்புகளால் சுகமானேன். என்னென்னமோ எங்கெங்கேயோ வலிக்கும். இந்த இடத்துலலாம் அந்த கிட்னி ஸ்டோன் மாதிரி விங்கன்னு வலிக்கும். தழும்புகளால் சுகமானேன், அவ்வளவுதான். அப்படியே ஒரு 5 வருஷத்துக்கு போஸ்ட்போன் பண்ணிடலாம். திடீர்னு காலில் கட்டி மாரி வீங்கும். தழும்புகளால் சுகமானேன். முகத்தில் சின்ன வயசுலேருந்து அப்பப்போ பெரிய பருவா வரும். ஹீல் இன் ஜீசஸ் நேம். பருவெலாம் அப்படியே மறைஞ்சிரும். பருவை போட்டு நோண்டி, பருவை போட்டு தோண்டி, பருவை போட்டு சர்ஜரி பண்ணி, கை மருந்து அதான். இப்போ நல்லா கவனிங்க. முதலாவது சொல்கிற நீடிய வாழ்வு. 2வது அவருடைய தயவு. வாசிக்கலாமே. உபாகமம் 33:16.
33:16. நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நல்ல கவனிங்க. முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். முட்செடியிலே எழுந்தருளினவரின் தயை. யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரர்கள் விசேஷித்தனுடைய உச்சந்தலையின் மேலும் were and for the precious things of the earth and the fullness thereof for the good will of him that dwelt in the bush. Let the blessing come upon the head of Joseph and upon the top of the head of him that was separated from his brethren. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். கையை வச்சு சொல்லுங்க. முட்செடியிலே எழுந்தருளினவரின் தயை. ஐயா, நம்ம வாழ்க்கை முட்செடி தான். பொதுவாக எனக்கு தெரியும், இந்த யோசேப்புக்கு கீழே யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க எல்லாம் முட்செடி தான். நம்ம ஏன் சர்ச்சில் வந்து உட்காந்துருக்கோம்? இங்கேயாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்குமா? கொஞ்சம் குத்து வாங்கிட்டா இங்கே தான் உட்காந்துருக்கோம். கொஞ்சம் உபத்திரவமாக நமக்கெல்லாம், கொஞ்சம் பாடுகளா, கொஞ்சம் வேதனையா. ஒரு பக்கம் அற்புதம் நடக்கு, இன்னொரு பக்கம் அப்பா சாமி போதுமாடா சாமி. ஐயா, முட்செடி அனுபவம் நம்ம வந்தாலே வெறும் முட்செடியோட யோசேப்பு வாழ்க்கை முடியலை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அனிமல் பிளானட்டே யோசேப்பு வாழ்க்கையில் இருந்துச்சு. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள். ஆண்டவருக்கு பிரியமானவள் எங்கே இருக்குது தெரியுமா? உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம். நான் சாரோனின் ரோஜாவும். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1, 2, 3. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கு லீலி புஷ்பமாக இருக்கிறேன். ஐ ஆம் த ரோஸ் ஆஃப் ஷாரன் அண்ட் த லில்லி ஆஃப் த வேலிஸ். இது இயேசுவை பற்றி போட்டிருக்கு. அடுத்த வசனம். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. முட்செடியிலே. இப்போ வந்து முள்ளுகளுக்குள்ளே. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. ஐயா, நம்ம வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கை எப்படி ஃபார்ம் பண்ணப்படுதுன்னா எல்லாம் சொல்லுங்க. முள்ளுகளுக்குள்ளே. சத்தமாக சொல்லுங்க. முள்ளுகளுக்குள்ளே. சம்சாக்குள்ளே என்ன இருக்கும்? கடந்த வாரத்தில் என் மனைவி திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. கட்லெட் எனக்கும் என் மகளுக்கும் 8 கட்லெட். நான் 3, நீ 3, படைத்தவங்களுக்கு 2. என்னமோ சொன்னாங்க. உருளைக்கிழங்கு அவிச்சேன், அதைச்சு. சம்சாக்குள்ளே கேரட் இருக்கும், உருளைக்கிழங்கு இருக்கும், பல்லாரி இருக்கும். முள்ளுகளுக்குள்ளே என்ன இருக்கு சொல்லுங்களேன்? லீலி புஷ்பம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, எங்கள் சொந்தக்காரவங்க பேர் லீலி புஷ்பம். ஒரு தாத்தாவோட ஒய்ஃப் பேர் மேரி லீலி புஷ்பம். அவங்ககிட்ட இருந்து சொத்தை எங்கள் அண்ணன் ஆசிரியனுக்கு ஒரு லேண்டு வாங்கணும், 54 சென்ட், சிவிலப்பெரிய வில்லேஜில். மேரி லீலி புஷ்பம் எங்கே இருக்கிறாள்? அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவள். ஆஸ் த லில்லி அமாங் தான்ஸ், so is my love among the daughters. ஐயா, அந்த முள்ளுகள் தான் நம்மளை உருவாக்கும். பக்கத்தில் சொல்லுங்களேன். முள்ளுகள். ஹையர் ஆஃபீஸர் நாயை விட கேவலமாக வருவாங்க நம்ம வாழ்க்கையில். ஆக்டிங் போனீங்கன்னா குரங்குகள் தான் வரும் சில நேரம். தைக்க அவங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா எப்போ உலகமாக கேஸுக்கெல்லாம் நம்மகிட்ட வந்து மாட்டும். நீங்கள் என்னத்தை தான் பண்ண, அதை வந்து இப்படி பண்ண சொன்னக்கா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க. இலங்கை மேப் மாதிரி பண்ண சொன்னால் நீங்கள் இந்தியா மேப் மாதிரி பண்ணிட்டீங்க. ஏன் இப்படிலாம்? அங்கே பார்த்தீங்கன்னா பீறுகிற சிங்கம்
அவன் குடும்பத்தில், யாக்கோபு குடும்பத்தில் 12 பிள்ளைகளும் 12 தினுசும்பேன். எங்கள் அம்மா சொல்லும் 6 பிள்ளைகள் 6 தினுசு. ஒரு பையலுக்கு தோசை பிடிக்கும், ஒரு பையலுக்கு இட்லி பிடிக்கும், ஒரு பையலுக்கு ஒரு பக்கம் தோசை வேகணும், ஒரு பையனுக்கு மிளகாய் பொடி வேணும். எனக்கு வந்து சட்னி தாளிக்கணும். எனக்கு சின்ன வயசில் கடுகுலாம் தெரியணும் கருப்பு கருப்பாக. மற்றவனுக்கு எல்லாம் சட்னி அப்படியே மிக்சியில் கொண்டு வச்சு அப்படியே ஊற்றி வெந்ததை திம்மா விதி முடிஞ்சா சாவமா. எனக்கு தாளிச்சிருக்கேலா, கருவேப்பிலை கிடக்கா, கடுகு கிடக்கா. எங்கள் அம்மா சொல்லணும் சாப்பாட்டில் பெரிய தொந்தரவு. வீட்டு மீன் சாப்பிட மாட்டேன். 25 வயசு வரைக்கும் மீனும் சாப்பிட மாட்டேன், சிக்கனும் சாப்பிட மாட்டேன். அன்றைக்கி மீன் வாங்கிட்டாங்க, வளநாட்டிலேருந்து விரால் மீன் விலாங்கு மீன் வந்துட்டு, என்னப்பா நீ 20 ரூபா ஹோட்டலில் போய் சாப்பிட்டு எங்கள் அம்மா 20 ரூபா என் கையில் கொடுங்க கொடுங்க கொடுங்க. எனக்கு தான் மீன் சாப்பிட மாட்டேன். ஒரே ஒரு தடவை மோகன் சி லாசரஸ் வீட்டில் வந்து மீன் தின்னார். 25 வயசு வரைக்கும் மீன் சாப்பிடாதவன் சேர்த்து வச்சு இப்போ தின்னுட்டுருக்கு. உண்மையிலே முச்செடியில் எழுந்தனுடைய தயவு எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். எல்லாம் சொல்ல. முச்செடியிலே 33 பேர், 33 16 உபாகம். முச்செடியில் எழுந்தனுடைய தயவு. ஐயா இந்த தயவு என்ன பண்ணுமா? எல்லாம் சத்தமாக சொல்ல. சகோதரரில் விசேஷித்தவன். கரங்களை தட்டுங்களேன். யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரர்கள் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதா. ஒரு பக்கம் சந்தோஷம். எத்தனையோ பேர் சாகிறாங்க. நல்லவன் சொல்லி நடிகர் விஜயகாந்த் இப்போ சில நாட்களுக்கு முன்னால் இறந்து மீடியாவில் அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னா சகோதரர்கள் விசேஷித்தவன். எல்லாம் சதமாக சொல்லுங்களேன். சகோதரரில் விசேஷித்தவனாய் மாற்றும் தயவு. குட் கேரக்டர். ஐயா அவருடைய தயவை நீ அனுபவிக்க அனுபவிக்க, அவருடைய அன்பை அனுபவிக்க அனுபவிக்க டோட்டலாக நம்ம பர்சனாலிட்டியே மாறிடும். நீங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை எடுங்களேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க. ஏன் பைபிள் வாசிப்புங்கிறது கேரக்டரை பயங்கரமாக மாற்றும். இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள், பக்கத்தில் சொல்லுங்களேன், நீங்கள் பிரியாணியை ருசி பார்த்ததுண்டானால் விட மாட்டீர்கள். நம்ம சபையில் ஒருத்தர் பாதாம்பால் கொடுங்க, ஏன்னா பாதாம்பத்தில் ருசி பார்த்துட்டார். பாதாம்பால் அவர் என்ன செஞ்சிட்டாரு? ருசி பார்த்தார். கர்த்தர் தயை உள்ளவரை ருசி பார்த்தது உண்டானால், நாட்டுக்கோழியை ருசி பார்த்தது உண்டானால் பிராய்லர் வாங்குவீங்களா? நம்ம சபையில் ஒரு அம்மா தெரியும், வாங்கின நாட்டுக்கோழி வாங்குங்க பாஸ்டர். நான் வாங்கி தரேன் பாஸ்டர் நாட்டுக்கோழி. கர்த்தர் ருசி பார்த்து நல்லவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால், நீங்கள் ருசி பார்த்துட்டீங்கன்னா அடுத்த வசனம் எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. சகல துர்க்குணத்தையும். ஒருத்தர் லெட்டர் எழுதிட்டார் மூத்த மருமகனுக்கு, உங்களுடைய குடும்பம் துர்க்குணம் நிறைந்த குடும்பம். பேதுருவை போல ஒரு வர வேண்டிய மனுஷன் என்னமோ டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆகி ரிட்டையர்ட் ஆகிட்டார். நல்லா கவனிங்க. சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு, நீ பாருங்க எப்படி ஒழிக்கிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பழத்தை, அப்படி இல்லை ஞானப்பாலை வாஞ்சையாக. So if so be ye have tested that the Lord is gracious. கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால், கோவம்லாம் வரலாம். என்னையவே மன்னிச்சிட்டார், நான் ஏன் மன்னிக்க கூடாது?
கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. கோபமே படாதீங்கன்னு பைபிள் போடலை. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யலாம். கோபம் எவ்வளோ நேரம் இருக்குன்னா, சூரியன் அஸ்தமிக்க முன்பாக உங்கள் கோபம் தனிய. ஆண்களுடைய கோபத்துக்கும் பெண்களுடைய கோபத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அறிவு கேட்டான் சொல்லிட்டு வா டீ குடி போகண்டான் மறந்துடுவாங்க. ஆனால் லேடிஸ் கோபப்படும் போது என்ன ஆகி போயிடுதுன்னா, அவங்க சப்கான்ஷியஸ்குள்ள கோபத்தை விட்டுறாங்க. உங்களுக்கு இஷ்டத்துக்கு ஒய்ஃபை பேசிட்டு பைக்கில் ஏறு ஹோட்டல் போவோம், ஏன்னா ரொம்ப பேசிட்டாரான். பொண்டாட்டிக்கு இப்போ முட்டை புரோட்டாவும் லாலிபாப் சிக்கனும் வாங்கி கொடுத்தா என்ன செஞ்சிடும்? சரியா, அது சப்கான்ஷியஸ்குள்ளே போயிடும். அவங்கள டக்குன்னு மறக்க மாட்டாங்க. சகோதரிகள் வார்த்தைகளை மறக்க மாட்டாங்க, டேட்டை மறக்க மாட்டாங்க. ஆண்களுக்கு டேட்டு மறந்து போயிடும், ரூட்டு நல்லா தெரியும். இங்கே இருந்து மெட்ராஸ் போகணுன்னா கரெக்டாக பாதைகள், இந்த பாதை அந்த பாதை. சகோதரிகளுக்கு 100 தடவை போனால் 101 தடவை இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படிம்பாங்க. அவங்களுக்கு பாதைகள் மறந்துடும். இப்போ நல்லா கவனிங்க, எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். சகோதரரில் விசேஷித்தவனாய் மாற்றும் தயை. புதிய ஏற்பாட்டில் ஒருத்தனை பற்றி போட்டிருக்கு, சகோதரில் விசேஷித்தவ தீமோத்தேயு. அப்படின்னா என்ன அர்த்தம் ஐயா? மற்றவங்க நினச்சா கூட யோசேப்பினுடைய ஸ்தானத்துக்கு வர முடியாத அளவிற்கு அவருடைய தயவு உங்களுக்கு எட்டுகிற உயரம் அல்ல, உங்களுக்கு எட்டாத உயரத்தில் தேவன் உங்களை கொண்டு நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். தாவீது சொல்றான், எனக்கு எட்டாத உயரத்தில் என்னை கொண்டு போய் நிறுத்தினார். அவன் தான் கடைசி. ஆனால் அவன் தான் அவங்க அம்மா அப்பாவை பார்க்குறான். மற்றவங்கெல்லாம் விவரம், மூத்தவங்க எல்லாம் விவரம். ஆகீஸ் ராஜாட்ட போய் அவங்க அப்பா அம்மா ஒப்படைச்சி, இவன் தான் கடைசி தான் அவங்க அம்மா அப்பாவை பார்க்குறான். தாவீது. யோசேப்பு கடைசி. அவன் தான் ஜீவ ரட்சணை செய்யும்படி, வாருங்கள் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளையும் நான் ஆதரிப்பேன், பட்சமாய் பேசினான். இவன் தான் கடைசி. டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. முழு பொறுப்பு யார் எடுக்கிறா தெரியுமா? யார் எடுக்கிறா? யோசேப்பு. எழுபது பேரை எத்தனை வருஷம் வச்சான் தெரியுமா? 70 பேரை 20 லட்சம் பேரை மாற்றி 430 வருஷம் எகிப்தில் வச்சு போஷித்தவன் யாருன்னா, இதுதான் என் சகோதரில் விசேஷித்தவன். கரங்களை தட்டுங்கள்ல. ஆண்டவர் உங்களை உயர்த்தும்போதே, அவர் வரட்டும் வந்தவர் தாலியை கட்டும், அவர் வரட்டும் வந்தவர் பாடி எடுப்போம்ப்பா, அவர் வரட்டும் அவர் பார்த்துக்குவார்ப்பா. யோசேப்பினுடைய உத்தரவு இல்லாமல் ஒருவனும் கையையாவது காலையாவது அசைக்கவே முடியும். இதுதான் தயவு, ஆண்டவருடைய தயவு. கண்மலையின் மேல் எங்கேயோ கடந்தான், குழிக்குள்ளே கடந்தான், சேற்றுக்குள்ளே கடந்தான். சங்கீதம் 40 போட்டிருக்கு, உளையான சேற்றிலும் ஒன்று, படுகுழியிலும் இருந்து சரி, ஜீவன் தப்புனா பரவாயில்ல, உயிர் தப்புனா பரவாயில்ல. யோசேப்பு வாழ்க்கை அப்படி முடியலை. உளையான சேற்றிலும் படுகுழியிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து தரையில் விட்டு ஓடுறா 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 அப்படி விடலை. அந்த ஊர்லேயே பெரிய உயரமான இடத்துக்கு கொண்டு போய் கண்மலையின் மேல் என்னை நிறுத்தி என் கால்களை உறுதிப்படுத்தினார். கரங்களை தாட்டுங்களை. 42 போடுமா? 42. உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்தே தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை he brought me up also out of an horrible pit, out of the miry clay, and set my feet upon a rock and established my goings. யோசேப்பு ஆண்டவர் அப்படி தான் செஞ்சார். சகோதரர்கள் விசேஷித்தவர். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, எனக்கு வரக்கூடிய உயர்வு எல்லாரை விட அதிகம். ஏன்னா இந்த உயரத்தில் போய் இருந்தாலும் கையை எடுத்துருங்க தலையை விட்டு பா. நல்லா கவனிங்க,
இந்த அபிமெலேக்கு ஒருத்தர் இருக்கான், யோராம்னு ஒருத்தர் இருக்கான். இவனுக்கெல்லாம் பக்குவப்படுத்தப்படாத உயர்வு வந்துச்சு. யோராம் சகோதரர் 70 பேரை கொன்னான், ஆகாபுடைய குமாரன். பக்குவப்படுத்தப்படாத உயர்வு வந்தால் உங்களுக்கு ஆபத்து, மற்றவர்களுக்கு ஆபத்து. பக்குவப்படுத்தப்படாத உயர்வு சவுலுக்கு வந்துச்சு. வாழ்நாளில் பாதி இது யார்? சவுலுக்கு வந்து வாழ்க்கையில் பாதி. காங்கிரஸை குறை சொல்ல, நேருவை குறை சொல்ல, ஆமாம், அதை குறை சொல்ல, இதை குறை சொல்ல. ஒரு தலைவன் எதிர்கட்சிகளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதா வேலை? தாவீதை விரட்டி விரட்டி அடிக்கிறதா வேலை? ஜனங்கள் எப்படி இருக்கணும்? அவங்க நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கு அடிப்படை வசதி இருக்கா? திராட்சை செடியில் இளைப்பாருக்கிறாங்களா? அதை தான் பார்க்கணும். நம்ம சபையில் வந்து பாருங்கள், நிம்மதியே இல்லாதவங்க எத்தனை பேர் அப்படியே வந்து பேச்சியாக்கெல்லாம் அப்படி வந்துச்சுன்னா அப்படி கண்ணை மூடிட்டு தூங்குச்சுன்னா, ஏன்னா திராட்சை செடிகள் இன்றைக்கி தூங்கலை, இளைப்பாறுதல் பாருங்கள். இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன், இப்போ நம்ம கீபோர்டிஸ்ட்டுக்கே அப்படி கண் சொக்குது. சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். ஒரு பக்கம் சந்தோஷம், நம்ம ஆட்கள்லாம் வாருங்க நிம்மதியாக இப்போ எங்கேயாவது தூங்குவோமே அப்படின்னு கேட்டாச்சுன்னா நைட்டு டிரைவிங் அப்படின்னு. நல்லா கவனிங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்? ஆயத்தப்படாத உயர்வு ஆபத்து. பக்கத்து ஆயத்தப்படாத தலைவன் பெரிய டேஞ்சர். எதுக்கு ஆண்டவர் இந்த 2023 உயர்வு வந்துடுன்னே, உச்சக்கட்ட தரித்திரம் தாண்டவம், பரவாயில்ல, பக்குவப்படுத்தப்பட்டோம். இனிமேல் எவ்வளோ வந்தால் ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. நல்லா கவனிங்க. அவருடைய தயவு நீடிய வாழ்வு, அவருடைய தயவு உங்களை விசேஷித்தவனாய் மாற்றும். இன்னும் 1-2 சொல்லி முடிச்சிடுறேன். நல்லா கவனிங்க. ரோமர் 2:4, அவருடைய தயவு குணப்படுத்தும் தயவு. ஹார்ட்டை ஹீல் பண்ணும், இருதயத்தில் உள்ள காயங்களெல்லாம் ஆற்றும். ரோமர் 2:4, தேவ தயவு ஆர் despise thou the riches of his goodness and forbearance and long suffering, not knowing that the goodness of God leadeth thee to repentance. தேவ தயவு, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, தேவ தயவு என்னை குணப்படுத்துகிறது, என்னை குணப்படுத்துகிறது. ஏமாற்றங்கள், ஏமாற்றத்தோடு டிஸப்பாயின்மெண்ட். ஐயா, உங்கள் வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமாக ஏமாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கா? டிஸப்பாயின்மெண்ட். பாஸ்டர், ஒரு தங்கச்சி சொல்லிச்சு, அண்ணே நான் விரும்பினது ஒன்றுமே கிடைக்கலண்ணே, என் வாழ்க்கை ஏமாற்றண்ணே, ஏமாற்றம். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, ஏமாற்றங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா. Disappointment will bring greater appointment. உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றம். பேதுரு முழுவதும் ஏமாற்றம். ஒவ்வொரு தடவை வலையை போடுறப்போ கிடச்சிருன்னு பார்த்தா ஒரு மீன் கிடைக்கும். அவன் வாழ்க்கையில் வந்து டிஸப்பாயின்மெண்ட்டு தான் அடுத்தாப்பில் போட்டிருக்கு. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் படகு அமிழத்தக்கதாக. நல்லா கவனிங்க. 1 டன் மீன் பிடிக்க வேண்டிய படகு, தாங்கக்கூடிய படகுல 10 டன் மீனா. எத்தனை டன்னு? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. 10 டன். பொதுவாக சொல்கிறேன், ஒரு டன் பிடிக்கக்கூடிய அந்த படகுல, அந்த நாட்களில் உள்ள படகுல 1000 கிலோ பிடிக்க வேண்டிய படகுல 10,000 கிலோ. உங்கள் மணி பர்ஸில் 500 ரூபா தாள் 20 தாள் வைக்க வேண்டிய இடத்துல 200 தாளை வச்ச பர்ஸு கிளியும், இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். கரங்களை தட்டுங்க.
முழுவதும் ஏமாற்றம். ஆனால் ஒன்றே ஒன்று, எல்லாம் ஏமாற்றங்களோடு கூட, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, ஏமாற்றத்தோடு கூட வார்த்தையையும் சேர்த்து வழங்கினான் பேதுரு. ஜாக்கிரதையோடு கூட ஞானத்தையும், ஞானத்தோடு கூடிய விசுவாசத்தையும், விசுவாசத்தோடு கூட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என்ற வார்த்தையின்படி ஏமாற்றம் ப்ளஸ் வார்த்தை. சத்தமாக சொல்லுங்கள். வார்த்தைன்னா வார்த்தையாக இயேசு. அதனால் சொல்கிற வார்த்தையில் அமர்ந்துருங்க, மெசேஜை கேளுங்க. ஏன்னா இப்போ பொழுதுபோக்கே வர வர ஆண்டுடைய வார்த்தையை போட்டு அமைதியாக கேட்குறது. அவருடைய வார்த்தை கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி, கடின இருதயங்களை உடைக்கும். அவருடைய வார்த்தை உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக, எலும்புகளெல்லாம் நினமுள்ளதாக ஆக்குமா. ஹியூமோகுளோபின்லாம் நார்மலாக இருக்குது. அப்போ ஏமாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னா மிகப்பெரிய ஏற்றத்துக்கு நேரம். யோசேப்பு வாழ்க்கை ஃபுல்லாக ஏமாற்றம் தான். தாயை இழந்து, குற்றம் சாட்டப்பட்டு, சொந்த குடும்பம் பகை, எவ்வளவு அவமானம். எகிப்தே அவனை காரி துப்பி இருக்கும். ஆனால் இன்றைக்கி 6000 வருஷம் தெரியுது, யோசேப்பு ஒரு பரிசுத்தவான். ஐயா, நீ உன்னை ப்ரூவ் பண்ணால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். தேவன் உன்னை ப்ரூவ் பண்ணும்போது யாருமே மறுக்கவே முடியாது. கரங்களை தட்டு. அல்லேலூயா. உங்களை நீங்களே ப்ரூவ் பண்ண போராடாதீங்க. அமைதலாக இருங்க, அமைதலாக இருங்க. லேமுவேலே, ஊமையனுக்காகவும் திக்கற்றவனுக்கும் உன் வாயை திற. நன்றி இருக்கா? உன் புருஷன் நான் 2 பேரும் கொல்ல வந்தேன், நான் தானே காமிச்சு கொடுத்தேன் அப்படின்னு மொர்தெகாய் ப்ரூவ் பண்ணவே இல்லை. நான் எப்படி மொர்தெகாய்க்கு தான் ஆமான் இருக்க வேண்டிய இடத்துல மொர்தெகாய் தான் வந்திருக்கணும். நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் ஹைச்சமாக இருக்கணும். உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்களை கொண்டு போட்டிருப்பாங்க. மட்டம் திட்டவங்க சில ஆமான்கள் அப்படி தான் பைபாஸில் வருவாங்க. ஆனால் மொர்தெகாய் கர்த்தருக்காய் பொறுமையாய் காத்திருந்தான். கர்த்தர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை பொல்லாத நாமளே மகா என்னது ஒழுங்கா சொல். 5 ஸ்டாரா? 5 ஸ்டார் தானே, வாங்கித்தார். பொல்லாதவர்களாகிய நாமே நம்ம பிள்ளைகள் பக்கம் சாய்ந்து, பொட்ட பிள்ளைகள் அப்படி தான் பேசு. சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது கல்யாணம் ஆகி புருஷனை படுத்துகிற பாடு, இந்த சாஃப்ட் வாய்ஸை வச்சுக்கிட்டு எங்கே போகிறீங்க, எங்கள் அம்மா அப்பா ஊர்லேருந்து வாராங்க, இந்த மெல்லிய சத்தம் ஆண்மான்களே ஈன பண்ணிடும் போல். நல்லா கவனிங்க, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. ஏமாற்றம் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. இயேசு சொந்த ஜனங்கள்கிட்ட வந்தார் ஐயா, அவரை ஏற்றுக்கொள்ளலை, பெரிய ஏமாற்றம். ஆனால் இன்றைக்கி உலகம் முழுவதும் ஜீசஸ் 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 ஜீசஸ். கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். டீ வந்துட்டு ராஜா, டீ வடை வருது, இன்றைக்கி பிறந்த நாள். ஓகே, முடிச்சிடலாம். எபேசியர் 4:32 வாசம் முடிச்சிருங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும். ஐயா, கணவன் மனைவிக்குள்ள என்னையா ஈகோ? பக்கத்தில் சொல்லுங்க, புருஷன் முண்டாட்டிக்குள்ள ஈகோலாம் வச்சுக்கவே கூடாது. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். நோ ஈகோ சொல்லுங்க. இப்போ புருஷன் பொண்டாட்டி கையை புருஷன் பொண்டாட்டி பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் கையை பிடி சொல்லுங்களேன், கண்ணை பார்த்து முகத்தை பார்த்து. நோ ஈகோ. நோ என்ன, நீ என்ன சொல்லிட்ட. அவள் தான் சொல்லுவா, ஊரில் உள்ளவளை சொல்லுவா. நீங்கள் சொல்லிட்டீங்க. அவன் தான் சொல்லுவேன், புருஷன் தானே. ஏன் கொந்தளிக்கிற? கிறிஸ்து. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. ஒருவருக்கொருவர் தயவாயும். அண்ட் பி கைண்ட் ஒன் டு அனதர்.
tender hearted, forgiving one another, even as God for Christ's sake that forgiven you. இயேசு மன்னிச்சாரா? சிலுவையிலிருந்து இறங்கி வா. உயிர் தெழுந்த பிறகு எவமில்லாம எல்லாம் உலகனாதான் நீ தானே சொன்ன, சிலுவையில் போட்டவன மண்டேல் இறங்கி வா, இறங்கி வா. இன்னொருத்தனை பார்த்து, ராஜகுமார் மண்டே நீ தானே என் மண்டையில் கொட்டினேன், கொட்டினவன் யார்? நீ தானே? தெரியாது. ஒன்றையே தெரியும், உங்கள் அப்பனை தெரியும், உங்கள் தாத்தா முத்தையா கோனார் எல்லாம் தெரியும்ல. சண்டை வந்துச்சுன்னா பரம்பரையாகவே இழுக்கிறது. உங்கள் பரம்பரை பற்றி தெரியாது. எல்லாம் சொல்லுங்கள் தயவாய், சத்தமாக சொல்லுங்கள் தயவாய். ஆர்கியூமெண்ட்டில் ஜெயிக்கணுமா? ஆர்கியூ பண்ணாதீங்க. மாஸ்டர் நீங்கள் மைக்கு உங்கள் கையில் இருக்குன்னு நீங்கள் சும்மா அடித்து விடுறீங்க. அந்த சூழ்நிலை வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். சகோதரிகள்கிட்ட நீங்கள் சோறு சாப்பிடணும்னா அவங்க அப்பா அம்மாவை குடும்பம் வரைக்கும் பேசாதீங்க. நல்லா கவனிங்க. கடைசியாக ஒன்றே சொல்லி முடிச்சிருந்தேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 4ஆம் வசனம். டீ இந்த வர்றதுக்காக லேட் ஆகி வடை டீ ஒரு 2 minutes தான். வாசி. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து, என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் கட்டளையில காக்கூடாது. மை சன், இந்த என் மகனே, இந்த ஒரு வார்த்தையினால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. பாலசேகரில் அந்த ஒரு வார்த்தை, என் மகனே, மை சன். என்னைய மகன்னு கூப்பிட்றாரா கர்த்தர்? உடனே அழுது ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரனானார். மை சன், ஃபர்கெட் நாட் மை லா பட் லெட் thine heart keep my. ஏன் பாஸ்டர் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் இங்கிலீஷ் ஆராதனை சீக்கிரமாக நம்ம தொடங்க போகிறோம். நல்ல கரங்களை தட்டுங்களா சீக்கிரமாக. அல்லேலூயா. ஆமாம், சாட்டர்டே ஈவினிங்கும் ஆராதனை ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் கல்யாணம் விட்டு போகணும் பாஸ்டர், இதாக இருக்குது அப்படிங்க. சாட்டர்டே ஈவினிங் சீக்கிரத்தில் ஆரம்பிக்க போகிறோம். அதனால் நீங்கள் கல்யாணம்லாம் போனால் சாட்டர்டே ஈவினிங் வாங்க, சண்டே மார்னிங் போயிட்டு வாங்க. சபைங்கிறது உங்களுக்காக தான், உங்கள் வளர்ச்சிக்காக, உங்கள் பிரயோஜனத்துக்காக, உங்கள் நன்மைக்காக. ஓகே, அடுத்த வசனம். அவைகள்லாம் ஆண்டோடைய வார்த்தைகள், அவைகள் நீடித்த நாட்களையும், ஃபார் லென்த் ஆஃப் டேஸ் அண்ட் லாங் லைஃப் அண்ட் பீஸ் ஷால் they add to thee. அவைகள் நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. வேத வசனம் நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிறிஸ்பின்னு ஒருத்தர் இருக்கார். 6 மாதம் 7 மாதத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பாடே சாப்பிடுதார். வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு டெய்லி கம்யூனியன் எடுத்துக்கிட்டு வசனங்களை சொல்லிக்கிட்டு 40-45 வயசு ஆகுது. 20 வயசு வாலிபனுக்குள்ள ஆரோக்கியத்தோடு இருக்கார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வசனங்களை அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கார். அவர் சொல்கிறார், 3 வருஷம் கழித்து அன்றைக்கி ஒரு நாள் நைட்டில் சாப்பிட்டேன், ஆண்டோடைய வார்த்தையை அறிக்கை செஞ்சுருக்கேன், டெய்லி கம்யூனியன் எடுக்கிறேன். அவைகள் ஆண்டோடைய வார்த்தைகள். இப்போ நான் என்ன செய்கிறேன் பாஸ்டர், போன வருஷத்தோடு இந்த வருஷம் கொஞ்சம் நீதிமான் பானையை போல செழிப்பான். என்ன ரகசியம்? ஆண்டோடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் என் வாக்கி கொட்டும்போது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்குள்ளே உட்கார பண்ணுகிறார். ஏற்கனவே அப்பம் ப்ளஸ் வார்த்தை ரெண்டும் சேர்ந்த எண்ணத்துக்காரது. அது பேச ஆட்டுக்கு வெயிட் ஏறிக்கிட்டே இருக்குது. எப்படி பார்த்தாலும் 50 கிலோ 60 கிலோ இருப்பணும். உங்களை சிந்திக்க வைக்கிறேன். ஓகே, 3ஆம் வசனம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, அவைகளை உன் கழுத்திலே பூண்டு. வெள்ளை பூண்டு தான் கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாம் சத்தம் கழுத்திலே பூண்டு. இப்போ நைட் சாப்பாட்டுக்காக 1 கிலோ வெள்ளை பூண்டு நேற்று மனைவி உரிச்சிக்கிட்டே இருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சில நேரம் கிச்சனில் உட்காந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அழுவோம். ஏன்னா வெங்காயம் உரிப்போம் ஒன்றா.
கண்ணில் இருந்து கண்ணீராக வரும். கழுத்திலே பூண்டு, எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். வெள்ளை பூண்டு அல்ல, மலை பூண்டு அல்ல, எல்லாம் சொல்லுவாங்க கழுத்திலே பூண்டு. கழுத்திலே பூண்டு. அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். let not mercy and truth forsake thee, bind them about thy neck, write them upon the table of thine heart. ஐயா ஒன்றுமே இல்லை, தூக்கம் வரலையா? நீதிமொழிகள் ஆடியோ போட்டு விட்டு நெட்டில் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அழகா. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஆகிய சாலமோன் நீதிமொழிகள். இவைகளால் நீதி, நியாயம், நிதானம், விவேகம் என்பவைகளை பற்றி அறிவை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு வினாவையும் நற்புத்தியும் கொடுக்கும். இவைகளால் புத்திமான் அறிவில் தேறுவான். விவேக நல்ல ஆலோசனைகளை அடைந்து ஞானிகளுடைய புதிய பொருட்களை அறிந்து கொள்ளுவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஞானத்தை வா என்று அழைத்து சத்தமிட்டு அழைத்து புத்தியை நீ என் சகோதரி என்றும் ஞானத்தை என் இனத்தால் என்றும் சொல்லுவாயாக. பக்கத்தில் சொல்லுங்க, சொல்லுவாயாக. நீ சொல்லலைன்னா அது உன்னை கொல்லுவாயாகன்னு கொள்ளும் சூழ்நிலை. எல்லாம் சத்தமாக பேட் சர்க்கம்ஸ்டான்சஸில் டேட் கூட இருக்காரு. நீ தண்ணீர்களை கடக்கும் போது உன் கூட இருக்கேன். நீ அக்கினிலே நடந்தாலும் சாக மாட்டாய். கிட்டத்தட்ட சொல்றாங்க 7 கிலோமீட்டர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இழுத்துட்டு வந்தாங்களாம் கயிறு போட்டு. அக்கினியில் கையை காலெல்லாம் கட்டி பராக்கிரமசாலிகள் உள்ள போட்டாங்களாம். அக்கினி பராக்கிரமம் கொன்னுட்டு சாத்ராக் மேஷாக் உள்ளே போடுவோம். ஆண்டவர் உள்ளே வாங்க வாங்க வாங்கன்னு ஆண்டவர் அழகாக கெட்ட அவுத்து விட்டார். என்ன ஆண்டவரே, இவ்வளவு நேரம் அவனை பிடிக்கும் போது நீர் எங்கே இல்லைன்னு நினச்சேன், அவனை எங்களெல்லாம் இழுத்துட்டு வரும்போது இல்லைன்னு நினச்சேன். வேத வல்லுநர்கள் எழுதியிருக்காங்க. ராஜா முன்னால் பேசும்போது நீர் வந்துருவேர்னு நினச்சேன், அப்போம்லாம் வரலை. அக்கினிக்குள்ளே போட்ட பிறகு நீர் வந்துட்டேர, எதுக்கு இவ்வளோ லேட் பண்ணேரு அப்படின்னு கேட்டாங்களாம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. அப்போ இவர் சொன்னாரா, தம்பி பேடு டைமில் டேடு கூட இருக்குன்னு இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். கரங்களை தட்டுங்கள்ல ஐயா. உங்கள் வாழ்க்கையில் பேடு சர்க்கம்ஸ்டான்சஸில் எல்லாம் டேடு கூட இருக்கார். நம்ம டேடு விட்டு விட்டு ஓடுகிற தேவன் கிடையாது. நம்ம எல்லோரும் எழுந்திருக்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே. கர்த்தருக்கு கொடுத்துடலாம் உள்ளத்தே